பல கோடி அண்டங்களை இயக்கிக் கொண்டு தான் வெளியே காட்டாமல் இந்த அண்டங்களையெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெளி இருக்கிறது. அந்த வெளிக்கு பேர் தான் அருட்பெரு வெளி. அங்க பஞ்சபூதங்கள் கிடையாது. இறைவன் இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் அருட்பெரு வெளின்னு பேர். அந்த அருட்பெரு வெளியில தான் நம்மெல்லாம் இருந்தோம். இத்தனை ஆன்மாக்களும், உலகில் உள்ள அத்தனை ஆன்மாக்களும் இருந்த இடம் எது தெரியுமா? ஆண்டவருடைய இல்லமான அருட்பெரு வெளியில் ஆன்ம ஆகாசம் என்று ஒரு இடம் இருக்கு. அது பேர் என்ன? ஆன்ம ஆகாசம். அந்த ஆகாசத்தில் தான் நம்ம எல்லாம் ஆன்மாக்களாக இருக்கும். இந்த உருவம் இல்லாமல், உயிர் இல்லாமல் ஆன்மா என்ற ஒளித்தன்மை உடையவர்களாக அங்கே இருக்கும். அவர் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த உலகங்களை படைத்து இந்த ஆன்மாக்களை அனுப்பி அது வெளி உலகத்தை தெரிந்து மறுபடியும் அருளை பெற்று நம்மிடம் வர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய சட்டம். இதற்காக அவர் என்ன பண்றாரு? அங்கிருந்து அதுக்கு பேரு விசிறிம்பித்தல் பேரு. ஒரு ஷேக், அந்த அருட்பெரு வெளியில ஒரு ஷேக் கொடுப்பாரு, அதிர்வு. அந்த அதிர்வுகளால என்ன பண்ணோம்னா பல கோடி ஆன்மாக்கள் கண்ணுக்கு தெரியாம அங்கங்க போய் ஒவ்வொரு அண்டத்துக்குள்ள போயிடும். அது ஆன்மா வரும்போது தடை கிடையாது. ஆன்மாவை உள்ள வர்றதுக்கு தடை கிடையாது. ஏன்னா வெறும் ஆன்மா தான் வருது. ஆனா இங்கிருந்து நீங்க வெளியே போகணும்னா தடை. ஏன்னா இந்த உருவத்தை உயிரை எடுத்துட்டு போக முடியாது, பொருளை எடுத்துட்டு போக முடியாது. ஆன்மா உள்ளே வருவதற்கு தடை கிடையாது. ஆன்மா வரும்போது என்ன சார் அனுப்புறாரு கூட? ஆன்மா மட்டும் தனியாக வந்தா இயங்க முடியுமா? உங்க சமயங்கள் என்ன சொல்லுது? மலம் என்று சொல்லுது. ஆணவம், மாயை, கண்மம், மும்மலங்கள் சொல்றீங்களா? ஆன்மாவை பற்றி கொண்டிருப்பது மும்மலங்கள். ஆன்மா மட்டும் தனியாக வந்தாக்கா அது இயங்கிறதுக்கு அதுக்கு முடியாது. அதனால வள்ளலார் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆணவம் என்பது இயற்கைன்னு. ஆணவம் என்பது இயற்கை. ஆன்மாவோடு தான் அது வரும். ஆணவம் என்பது அது கூட இல்லைன்னா ஆன்மா இயங்காது. அதுக்கு பேர் ஆணவம்னு பேரு. இதுக்கு என்ன ராமாயணத்தில் அதுக்கு என்ன விட? ராமருக்கு பேர் என்ன? ஆன்மான்னு பேரு. அவர் கூட இருக்கிறதுக்கு பேர் என்ன?